சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 43. அன்று உல்லாசமாக ஊஞ்சலில் படுத்துக்கொண்டே ஆடிக்கொண்டிருந்தான். அமீர் அங்கே வந்தான். படைத்தலைவரே, தேவரிடம் கடல்புறாவை மறுபடியும் கடாரத்தை நோக்கி செலுத்தும்படி கூற காரணம் உமக்கு விளங்கவில்லையா? சீக்கிரம் ஸ்ரீ விஜயத்தை காஞ்சனாதேவிக்கு அளித்துவிட்டு தாய்நாடு திரும்ப வேண்டும். கலிங்கத்துக்கு தூதுவனாக வந்த நான் இன்று கடல் கொள்ளைக்காரனாகி விட்டேன். பலவரும நாட்டை காப்பாற்றி மஞ்சள் அழகியிடம் ஒப்படைத்தேன். கடல் மோகினியை கைப்பற்றி பாலி குள்ளனிடம் ஒப்படைத்தேன். கொணவர்மனையும் காஞ்சனா தேவியையும் கலிங்க படையிலிருந்து மீட்டு கடாரத்தில் கொண்டு போய் விட்டு வந்தேன். கடாரத்துக்கு அருகில் உள்ள சின்ன சின்ன தீவுகளை பிடித்தோம். நம் மாலுமிகளை அங்கு வைத்தோம். ஸ்ரீ விஜயத்தை பிடிக்க திட்டமிட்டோம். ஜெயவர்மன் நம் திட்டத்தை அறிந்து கொண்டு கலிங்கத்துடன் இணைந்து கடற்படைகளை பெருக்கிவிட்டான். நாம் பிடித்த மரக்கலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு ஸ்ரீ விஜயத்தை தாக்க வேண்டும். அதன் முதல் படிதான் கடாரம் செல்வது. புரிந்ததா? அடுத்து 4 நாட்களில் கடல்புறா கடாரத்தை அடைந்தது. அப்போது துறைமுகத்தில் இருந்து படகு ஒன்று வந்தது. வந்தவனை சண்டியத்தேவன் இளைய பல்லவனிடம் அழைத்து வந்தான். யார் நீ? என்ன செய்தி? என்றான் இளைய பல்லவன். உங்களை கையுடன் அழைத்து வர உத்தரவு என்றான் வந்த வீரன். அத்துடன் அவன் ஒரு முத்திரை மோதிரத்தை எடுத்து நீட்டினான். சோழ மன்னர் வீரராஜேந்திரர் முத்திரை அது. உள்ளே சோழநாட்டு இளவரசன் அனப்பாயன். இளைய பல்லவன் பேராச்சரியமடைந்தான். அனப்பாயரே, இளவரசே என்று கூவிக்கொண்டே அவரை நோக்கி விரைந்தான். நில் அப்படியே என்று தலை போட்டான் அனப்பாயன். என்ன இளவரசே, நான் உங்கள் நண்பன் அல்லவா? நண்பன்தான் கருணாகரா, ஆனால் இங்கு நட்புரிமை பாராட்ட வரவில்லை. சோழன் வீரராஜேந்திரன் உத்தரவை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். சொர்ணபூமியில் நீதியை நிலைநிறுத்த வந்திருக்கிறேன். என்ன உத்தரவு? என்ன நீதி? உன்னை சிறை செய்ய வேண்டியதிருக்கிறது. சட்டப்படி நீ ஒரு கொள்ளைக்காரன். அதிர்ச்சியடைந்தான் இளைய பல்லவன். சட்டப்படி நடந்திருந்தால் என்ன ஏற்பட்டிருக்கும் தெரியுமல்லவா? என்ன ஏற்பட்டிருக்கும்? முதலில் பாலூரை விட்டு தப்பியிருக்க மாட்டீர்கள். கடாரத்துக்கு வந்திருக்க மாட்டீர்கள். நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை. கேளுங்கள் அனப்பாயரே. பாலூரில் கலிங்கத்து பீமன் உங்களை சிறையில் இட்டான். தமிழர்களை சித்திரவதை செய்தான். அங்கு நீங்களும் நானும் சட்டப்படி நடக்கவில்லை. திருட்டுத்தனமாக தப்பினோம், கொள்ளைக்காரன் உதவியுடன். கொணவர்மர் கலிங்கத்து போர்க்கப்பல் ஒன்றில் சிறைப்பட்டு கிடந்தார் தனது மகளுடன். அவர்களை சட்டம் காப்பாற்றவில்லை, ஒரு கொள்ளைக்காரன் காப்பாற்றினான். அந்த கொள்ளைக்காரன் யார் தெரியுமா? இவன்தான். அனப்பாயரே, இன்னும் கேளுங்கள். ஸ்ரீ விஜயத்திடம் நட்பு கொண்டிருக்கிறது கலிங்கம். கலிங்கத்திடமிருந்து தமிழர்களை காப்பாற்ற தீர்மானித்தவன் ஒரு கொள்ளைக்காரன். அதற்காக தளம் தேடினான். அட்சய முனையில் முயன்றான். பலவர்மனை வென்றான். ஆனாலும் முடியவில்லை. மாநக்காவரம் கடன்முகினியில் அமைத்தான். அதுவும் எப்படி? கலிங்க கடற்படை தலைவன் கங்கதேவனை கொன்று 1000 மாலுமியிடமிருந்து 400 தமிழர்களை காப்பாற்றி மாநக்கவாரத்தில் தளம் அமைத்தான். தொடரும்.